செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளையோட லெவல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன கிளிப் பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது நம்மளோட காமன் குரூப்போட லிங்க். அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்பைரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டியில் 0 to 0 நம்ம இந்த வீடியோவில் ரேஞ்சஸில் உள்ள ஸ்ட்ரைக் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் 0 to 0 எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் நம்ம இயர்லி மார்னிங் 6 to 7:30 கொடுத்துட்றோம். ஸோ நம்ம இயர்லி மார்னிங் கொடுக்குறதுல கால் புட்டு ரெண்டுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 9:10 9:15 நம்மளோட டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி மூவ்மெண்ட், புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் நம்ம காலை இயர்லி மார்னிங் கொடுத்ததில் 4 டார்கெட் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம குரூப்பில் உள்ள ஒரு நபர், ப்ரீமியம் குரூப்பில் உள்ள நபர் ப்ராஃபிட் எடுத்துருக்கோன்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஸோ ஹாப்பி. ஸோ இதே மாதிரி எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம திரும்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி அதில் நான் பையிங் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை தான் அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கால் புட்டில் எந்த சைடு மூவ்மெண்ட் இருக்கும், நம்ம கொடுத்த டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்னது தான் நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,502 ஹைலேருந்து லோ 22,103 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 22,378 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,502 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா 22,459. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,459லேருந்து 22,501ன்றதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,601. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,701. அதே மாதிரி நிஃப்டியில் நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா 22,226ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,103 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,145. ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,145லேருந்து 22,103 அப்படின்றத நாளைக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,003. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,903. ஒரு கேப் அப்பில், அதாவது 22,378லேருந்து 22,502ன்ற இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த பிரேக் ஈவன்லேருந்து டார்கெட் 1 ரேஞ்ச் இருக்குல்ல. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இமீடியட்டாக வந்து ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,378 அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு நல்ல அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,502ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,378ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 22,226லேருந்து 22,103 அப்படின்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா மேலே சொன்ன அதே மாதிரி தான் நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,226ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,103ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,226 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,378ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,226ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,300. 22,300 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,400, 22,500, 22,600 இதெல்லாம் வந்து ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 22,200, அதுக்கு அடுத்தபடியாக 22,000. ஸோ 22,200 பிரேக் ஆனிச்சுன்னா மெல்ல மெல்ல வந்து 100, அது பிரேக் ஆனிச்சுன்னா 22,000 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
ஸோ ஓவரால் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரேஞ்சில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இங்கே பில்ட் ஆகலை. ஸோ இங்கே எந்த ஒரு ஹைலைட்டும் இல்லை. ஆனால் அவுட்டரில் பார்த்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பட் அப்பர் சைடில் வீக்காக இருக்காங்க. ஸோ அப்பர் சைடில் பிரேக் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு அப்பர் சைடில் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் தான் டபுள் டைம்ஸ் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக தெரியுது. ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட நாளைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,450 ஹையிலேருந்து லோ 47,592. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,185 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 48,450 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 48,358. ஸோ 48,358லேருந்து 48,450 ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி மேலே போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 48,665. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 48,880. நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,880. பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 47,857 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 47,592 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,683. ஸோ 47,683லேருந்து 47,592 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 47,377. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,162. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 48,185லேருந்து 48,450 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இமிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 48,185ன்றது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அந்த இடத்துல ஒரு ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடியது அப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு நல்ல அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணணும், 48,450 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,185 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. 47,857ன்ற இந்த லெவலில் இருந்து 47,592 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக ஒரு அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க ரிஜெக்ட் ஆகி அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்.
ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 47,857ன்ற இந்த லெவல் அப்போது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும்னா 47,857ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,592ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 48,185ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,857ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,000ல். 48,000ன்றது ஒரு நல்ல டைப் லெவலாக ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 47,800 ஒரு டைப் லெவலாக இருக்குது. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 48,500, 49,000, 49,500. அதே மாதிரி ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 47,500, 47,000, 46,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்கு, 2 லெவலில் ஹைலைட் ஆகிருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அவுட்டர்லேயும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது ஒரு லெவல் 48,000. ஸோ இங்கே அவுட்டர்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஓவராலாக அப்பர் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. பார்ப்போம் நாளைக்கு டவுன் சைடில் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட நல்ல வாலட்டைல் ரேஞ்ச் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,000லேருந்து 22,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் ஈவன் நம்மளுக்கு இங்கே கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு கன்சால்டேஷன் போகிறதுக்கான பாசிபிள், அதாவது ஸ்லோவான ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஒரு வீக்கான பிரேக்காக. ஸோ நேற்றோட லோவை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நேற்றோட ரேஞ்சிலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள்னு வந்திருக்கு. ஸோ 22,300ல் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் 48,000லேருந்து 50,000, நியர்லி ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக் ஈவன் பார்த்தோம்னா நம்மளுக்கு டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் பிரேக் வந்து ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோவை பிரேக் பண்ணி கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளையோட பிரேக் இதில் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நம்மளுக்கு ஓஐலையும் இதே தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் 48,000. ஸோ நம்மளுக்கு லோயர் லிமிட்டும் 48,000. ஸோ ஒரு நெகட்டிவ் ஓப்பன் வந்தாலும் ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 48,000த்தில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா அப்படின்னு. ஸோ இது நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலும் 48,000 ரீச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி. ஸோ 48,000ன்ற இந்த லெவலை நம்ம நாளைக்கு கிளியராக வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகினாலும் நம்மளுக்கு இங்கேருந்து பிரேக் ஆகி கீழே 48,000 கீழே வந்தால் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா 22,200லேருந்து 22,450 இந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓஐ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இஓடியில் உள்ள ஓஐ டேட்டாஸ். ஸோ லைவில் ஓஐ டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இமீடியட்டாக உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏடேட் அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலயமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்ஸில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸை பையிங் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.